முதல்வன் முதற்றே உலகு வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்களை குட் ஈவினிங் கனடா சார்பாக தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை இப்பொழுது 6 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி இயர் பகுதியில் நகர போக்குவரத்திற்காக 505 மில்லியன் நிதியுதவி ஒன்டாரியோ முதல்வர் டக்வர்ட் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கனடிய வலம் பகுதியில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஐநா பொதுச் செயலாளர் சந்திப்பில் இன்றைய தினம் மேற்கொண்டிருந்தார். அது குறித்த விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம். மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நாங்கள் முதலாவதாக பேச வேண்டிய முக்கியமான விஷயம், இன்றைய நாளின் முக்கிய ஒரு பேசு பொருளாக மாறிக்கின்ற விடயம், கனடிய மத்திய வங்கி தனது முக்கிய வட்டி விகிதத்தை 4.25% அதிகரித்திருந்தது. எனவே இது நிகழும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். எனவே இந்த வார நடுப்பகுதியில் நிகழும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். அதற்கிணங்க மத்திய வங்கி இன்று வட்டி விகிதத்தை 50 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து 4.25% அதிகரித்திருந்தது. இது கடந்த 9 மாதங்களில் கனடிய மத்திய வங்கிதால் 7வது தடவையாக இந்த அதிகரிப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் 0.25% இருந்த இந்த வங்கிகளுக்கான இந்த குறுகிய கால கடன்களுக்கான வட்டி வீதம் இறுதியாக 3.75% அதிகரிக்கப்பட்டிருந்தது. இன்று மத்திய வங்கி அதன் வட்டி வீதத்தை 0.5% அதிகரித்து 4.25% இது அறிவித்திருக்கின்றது. எனவே இறுதியாக இந்த மத்திய வங்கியின் வட்டி வீதம் 2008ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் 4.25% இருந்தது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே அதுக்கு பிறகு இந்த வருடத்தில் தான் இத்தகைய ஒரு அதிகரிப்பை கண்டிருக்கின்றது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கமாக இருக்கின்றது. பணவீக்கத்தை குறைப்பதற்கு வட்டி விகிதங்களை மத்திய வங்கி அதிகரித்து வருகின்றதும் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கின்றது. பணவீக்க வீதம் மத்திய வங்கியின் 2% இலக்கத்தை விட அக்டோபர் மாதத்தில் 6.9% உயர்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. எனவே அடுத்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2023 இது 3% குறைப்பதற்கு போதிய அளவு முயற்சிகள் எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே 2024ஆம் அளவில் முடிந்தவரை 2% அளவிலேயே பேணப்பட வேண்டும் என்ற இலக்கத்தாக கொண்டு தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே அடுத்த மாதம் மார்ச் மாத அளவில் மேலும் ஒரு மாற்றம் எழும், அது அதிகரிப்பா குறைவா என்பதை அடுத்த வருடத்தில் தான் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் பிராம்ப்டனில் உள்ள ஒரு போக்குவரத்து கூடத்தில் மாகாணம் முழுவதும் பொது போக்குவரத்து திட்டங்களுக்கு 505 மில்லியன் மதிப்பிலான நிதியுதவியை அறிவித்திருக்கின்றார் இன்றைய தினம். அதாவது இந்த ஒப்பந்தத்தின் ஏற்கனவே காட்சியப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் 4வது கட்டமாக, அதாவது 4வது ஃபேஸ், 4th ஃபேஸின் மூலமாக இந்த நிதி வழங்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இது மாகாணம் முழுவதும் உள்ள 107 நகராட்சிகளுக்கு அனுப்பப்படுகின்றது என்பதும் அதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இதில் அவர் கூறியதாவது, அடுத்த தசாப்தம் என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் இது வளர்ச்சி அடையும், அதாவது மக்கள் தொகை
அதிகரிக்கின்ற இந்த சமயத்தில் வந்து அந்த வளர்ச்சியை வந்து சரியான வகையில் கட்டுப்படுத்துவதற்காக, அதாவது அதே சமயத்தில் போதிய அளவு போக்குவரத்து வசதிகள், வீட்டு வசதிகள் மற்றும் உட்கட்டமைப்புக்கு வந்து பாரிய முதலீடுகள் தேவைப்படும் என்றும் அவர் குறிப்பிட சொல்லியிருந்தார். அதில் முதற்கட்டமாக அநேகமாக இந்த 4வது ஃபேஸில் வந்து இந்த போக்குவரத்து திட்டங்களுக்கான இந்த வளர்ச்சி நிதியை வந்து இன்றைய தினம் வழங்கியிருந்தார். எனவே இது குறித்து ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் கூறியிருக்கின்ற விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Whether it's Highway 413, the Bradford Bypass, or public transit systems across Ontario, there's no better champion for drivers and transit riders than Minister Mulroney. And thank you to Mayor Brown. The mayor is doing an incredible job here in Brampton. He is a mayor that wants to work with us to build homes, and I'm very, very grateful for that, Mayor. And also, I always say my 2 all-stars, I have many all-stars in Brampton, here's 2 of them, MPP Amarjot Sandhu and MPP Hardeep Grewal, who are here with us today. My friends, that pandemic took a heavy toll on every aspect of our lives in Ontario. Public transit was no exception. As people stayed home to protect themselves, transit ridership numbers fell. Less riders meant less fares, leaving public transit systems facing significant revenue shortfalls. And while ridership has since recovered, the financial impacts must be addressed head-on. We heard the municipalities loud and clear when they told us public transit still needs help. That's why, together with our federal partners, we've provided over $2 billion, that's with a B, $2 billion in funding to transit agencies over the past 2 years. Now, we're flowing another $505 million in funding to help keep transit moving in municipalities right across Ontario, including right here in Peel Region. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், ஐபிடிவி, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். டொரண்டோ நேரம் 9:24 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் மாகாணம் முழுவதும் பொது போக்குவரத்துக்காக $505 மில்லியன் வந்து நிதியுதவியை வழங்கியிருப்பதாக அறிவித்திருந்தார். கடந்த 2 வருடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட $2 பில்லியன் வந்து ஏற்கனவே வழங்கியிருக்கின்றனர். வந்து மேலதிகமாக, அதாவது அடுத்து வருகின்ற காலங்களில் வந்து மக்கள் தொகை அதிகரிக்கின்ற இந்த சமயத்தில் வந்து போக்குவரத்து துறை வந்து மிகவும் அவசியமானது என்றும் அதற்கு மேலும் ஊக்குவிக்கும் வகையில் வந்து இந்த $505 மில்லியன் வந்து வழங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இந்த சமயத்தில் மிசிசாகா மேயர் ப்ரோனி க்ரோம்பே வந்து, அதாவது பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்களுடைய புதிய வீடமைப்பு திட்டத்தின் பற்றி தனது விமர்சனத்தை வந்து தெரிவித்திருந்தார். அவர் மட்டுமின்றி ஏனைய சில முனிசிபல் தலைவர்களும் கூட தமது கருத்துக்களையும் கெடுத்துள்ள எதிர்ப்பையும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதாவது அவர்கள் கூறிய விடயம் என்று பார்க்கும் பொழுது, அதாவது தாங்கள் ஒரு பெரிய நகரத்தை உருவாக்குவதற்கு
முயற்சிப்பதாகவும் அதே நேரம் அந்த வளர்ச்சிக்கு வந்து மேலதிக திட்டங்களை வந்து தாங்கள் செயல்படுத்தி வருவதாகவும் வந்து தெரிவித்திருந்தார்கள். இந்த சமயத்தில் இந்த டாக்டருடைய இந்த சட்டம் வந்து நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தும் என்றும், அதாவது இந்த அவர்கள் ஏற்கனவே வைத்திருக்கின்ற திட்டங்களுக்கு ஒரு மூட்டக்கட்டையாக அமையும் என்றும் கூட அவர்கள் தெரிவித்திருந்தார். அதே நேரம் இந்த நிதி பற்றாக்குறையினாலும் சரி, இந்த திட்டங்களாலும் சரி, ஆண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 10% வரை வந்து வரியை வந்து கணிசமான அளவு உயர்த்த வேண்டியும் வரும். அதற்கு அவர்கள் ஒரு கட்டாயப்படுத்தப்படுவார்கள் என்றும் கூட அவர்கள் தமது எதிர்ப்பை வந்து தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக மிஸ்ஸாகா மேயர் ப்ரோனி கிராம்பே அவர்கள் வந்து தெரிவித்திருந்தார்கள். இதற்கு பதிலளிக்கும் வகையில் வந்து டாக்டர் அவர்கள் கூறியபடி என்று பார்க்கும்பொழுது, மிஸ்ஸாகவன் மேயர் மற்றும் இந்த ஏனைய முனிசிபல் தலைவர்கள் வந்து இந்த புதிய மாகாண வீட்டுச் சட்டத்துக்கு வந்து தமது எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கு பதிலாக, அதாவது இதற்கு குறை கூறி சிணுங்குவதற்கு பதிலாக வந்து இதனை நிறுத்தி தொடர்ந்து தங்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் இன்றைய சந்திப்பில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் அவர் கூறுகின்ற மற்றொரு விடயம், கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் வந்து மிஸ்ஸாகா நிறுவனம் வந்து புதிய வீடு வாங்குவர்களுக்கான கட்டணத்தை கிட்டத்தட்ட 30% அதிகரித்துள்ளதாகவும், இதனால் மக்கள் வந்து வீடு வாங்குவதில் சிரமம் இருப்பதாகவும் வந்து டாக்டர் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதே நேரம் மிஸ்ஸாகா வந்து தற்சமயம் கிடைக்கின்ற இந்த வளர்ச்சிக்கான அந்த கட்டண வருவாய் வந்து முழுமையாக செலவிடவில்லை என்று கூட அவர் குற்றம் சாட்டியிருந்தார். எனவே இது போன்ற விடயங்களை தவிர்த்து முடிஞ்சவரை வந்து இந்த வீடமைப்பு கட்டமைப்புகளுக்கு இந்த கிராம்பி மற்றும் ஏனைய மேயர்களும் வந்து ஒரு கூட்டாண்மையை ஏற்படுத்த வேண்டும், தொடர்ந்து தங்களுடன் சேர்ந்து செய்யப்பட வேண்டும் என்றும் கூட அவர் தனது கருத்தை தெரிவித்திருந்தார். எனவே பிரீமியர் டஃபோர்ட் அவர்கள் வந்து கூறிய விடயங்களை பார்க்கலாம். Okay, well, I just want to add, about the situation we're looking at building homes, folks. I have to tell you, there's 300,000 people coming here every single year, and I know we have a few mayors that don't want to play in the sandbox, and one being Mayor Crombie, and I don't know what her issue is, but I'll just give you an example. We have an ambitious target. I'm going to use Mississauga because I used Toronto before, of Mississauga building 120,000 homes over the next 10 years. That's about 12,000 homes every year, and that's far from the city's current annual average of 2,100. And you can't, the definition of insanity is continue doing the exact same thing over and over again and expect a different result. And that's not going to work. I see that Mayor Crombie's out there handing out flyers and doing this. All I say is get on board, stop being disingenuous, with the people of Mississauga. It's just absolutely wrong. Mississauga has increased their fees on new home buyers by nearly 30% in the last 2 years alone. In fact, Mississauga adds, every single home that's built adds $126,000 to the price of that home, and that's tough on newcomers that are coming here and families that have kids that are growing up. They want to buy a home, or if your grandchildren want to buy a home. It's very simple. It's like economics 101, supply and demand. And when you have 300,000 people coming to our province, and we just sit back and couple municipalities, Mississauga being one, saying, oh, we can't do that. We can't do this. Mississauga brings in more than $34 million each year in municipal taxes on home buyers. Each year they're spending about $25 million, or less than 75% of those funds. And for parkland fees, Mississauga brings in more than $17 million annually, and they only spend $9 million. Or 53% each year. And they're holding $271 million of those funds collected in reserves. So I'd also like to point out that the city waives, this is the ironic thing, folks. We have Mayor Crombie complaining about our fees, but the city waives similar fees to encourage building office space downtown, and I'm all for that. But you can't say one thing one day and say you're against it, and then you go the next day and do exactly what we're asking you to do. I'm asking for a partnership with Mayor Crombie, Mayor Tory, all the other mayors. If we sit back and think some magical thing's going to happen, or you think when people come here we're going to start living in mud huts,
It's not going to happen under our government. We want to work collaboratively, cooperatively with you, but we need to get on board and start moving forward and stop the whining and complaining that I hear day in and day out. Anyways, folks, all the very best. We're going to continue building transit. We're going to continue building homes. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நேரம் 9:32 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். ஒன்றாரி பிரீமியர் டக் ஃபோர்ட் அவர்கள் மிஸ்ஸாக மேயர் பிராம் கொம்பை மற்றும் புதிய மாகாண வீடு சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற முனிசிபல் தலைவர்கள் வந்து தொடர்ந்தும் இதுக்கான குறைகளை கூறாமல், அதுக்கான விமர்சனங்களை முன்வைக்காமல் தொடர்ந்து வரை தங்களுடன் இணைந்து செயல்படுமாறும், அதாவது ஏற்கனவே அதிகரிக்கின்ற சனத்தொகை ஏற்ற வகையில் வந்து புதிதாக வீடு வாங்குபவர்களையும் கவனத்தில் கொண்டு தங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமாறும், அவர்களது இணைந்து செயற்படுமாறும் வந்து அவர் குறிப்பிட்டு கேட்டிருந்தார். இப்பொழுது நாங்கள் கனடிய வலம் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டெரஸ் அவர்கள் இருவரும் இன்றைய தினம் நடைபெற்ற UN பயோடைவர்சிட்டி கான்ஃபரன்ஸ் மாநாட்டில் வந்து பங்கேற்றிருந்தார்கள். எனவே அந்த முக்கிய மாநாட்டுக்கு முதலாக இருவரும் சந்தித்து முக்கியமான பல விடயங்களை பற்றி கலந்துரையாடியிருந்தார்கள். எனவே அவர்கள் சந்தித்து பேசிய விடயங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். Excellent, Antonio. Thank you very much. What a pleasure it is to welcome the Secretary General to Montreal. Obviously, in the context of the Nature COP, the largest COP on biodiversity that the world has ever seen, an opportunity really for the world to demonstrate its commitment to biodiversity, to protecting nature. We have a lot of work to do, as you highlighted yesterday in your speech. There is an urgency and a requirement for us to work together. That Canada is pleased to both be a location host, but also one of the strong drivers for the high ambition we need. On top of that, there's lots going on in the world that I'm looking forward to catching up with Antonio on, from what's going on in Haiti, to the situation in Ukraine with Russia, to situations elsewhere around the world, like in Ethiopia, where I know you just got back from a trip. So lots of work to do, but really appreciate all the leadership the United Nations has been taking on so many big issues, and we continue to be there as a partner. It is also a good occasion to discuss many of the most dramatic issues we are facing in the world. Canada is very strongly engaged in several of these situations. I'm particularly grateful with what Canada has done for Haiti in relation to the police, the training, the equipment, and the availability to help build a more effective solution for the dramatic problems there.
And of course, we follow with a lot of interest the Canadian perspectives in relation to most of the global crises. So, thank you so very much, and you can be absolutely sure that the UN is extremely interested in permanently deepening our cooperation with Canada. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:36. நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கனடாவிலும் பகுதியில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பொதுச் செயலாளர் சந்திப்பில் இடம்பெற்றார். அதாவது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரெஸ் அவர்கள் இருவரும் யுஎன் பயோடைவர்சிட்டி கான்ஃபரன்ஸ் மாநாட்டில் பங்கேற்கும் முன்பதாக இருவரும் இணைந்து கலந்துரையாடினார்கள். அதிலும் குறிப்பாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தொடர்ந்தும் இந்த தற்சமயம் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கட்டும், அநேகமான நாடுகள் ரீதியாக எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் மற்றும் குறிப்பாக இந்த உக்ரைன் ரஷ்யா அந்த உற்று நோக்க வேண்டிய விடயங்கள் பற்றியும் தொடர்ந்தும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் குறிப்பாக தனது கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். தொடர்ந்தும் இந்த அவர்களது ஆதரவும் தேவைப்படும் என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் 277 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 62 ரூபாய் செல்கின்றது. இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 277 இலங்கை ரூபா, இந்தியா 62 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.73 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.01 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், ஐபிடிவி, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யார் அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். Non, 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 non. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? இப்போதான சந்திச்சிருக்கிறேன்.
போக பார்க்குறேன். டொரண்டோ நேரம் 9:40 நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். அடுத்ததாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் மோன்ட்ரியலில் ஒரு செய்தி மாநாட்டில் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். அதாவது நாடு முழுவதும் உள்ள பழங்குடியின தலைமையிலான பாதுகாப்பு திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட $800 மில்லியன் முதலீடு செய்வதாக அறிவித்திருந்தார். அது குறித்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார். அதில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அவரிடம் ஒரு கேள்வி எழுதப்பட்டது. அதாவது இந்த RCMP தகவல் தொடர்பு உபகரணங்களை பராமரிப்பதற்காக கூட்டாட்சி ஒப்பந்தம் ஒன்று சீன அரசாங்கத்துடன் ஒப்பந்தமிடப்பட்டிருக்கின்றது. இது குறித்து அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் சீனாவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் நிறுவனத்துக்கு RCMP ஒப்பந்தம் ஒன்று வழங்கப்பட்டிருப்பது வந்து தனக்கு அதிருப்தி அளிப்பதாக வந்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூறியிருந்தார். இந்த ஒப்பந்தத்தை கனடிய அரசாங்கம் மறுபரிசீலனை செய்வதாக பிரதமர் இது குறித்து கூறியிருந்தார். மத்திய கொள்முதல் துறை கடந்த ஆண்டு ஒன்டாரியோவை தளமாக கொண்ட இந்த சின்க்ளியர் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்துக்கு வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஃபில்டரிங் அமைப்பை உருவாக்கி அதனை பராமரிக்க கிட்டத்தட்ட $550,000 பெறுமதியான ஒப்பந்தத்தை வழங்கியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த வகையில் கனடிய நிறுவனங்களில் வெளிநாட்டு தலையீடுகள் குறித்து சில அரசாங்கங்கள் பாதுகாப்பு நிறுவனங்கள் வந்து எச்சரித்துள்ள இந்த நிலையில் வந்து RCMP இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருப்பது தனக்கு அதிருப்தி அளிப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த பத்திரிகை சந்திப்பின் போது கூறினார். எனவே இது குறித்து அவர் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Obviously, we count as a government on independent civil servants to sign contracts and ensure rigorous processes of evaluations of partners on a range of initiatives that the government requires, whether it be procurement or others. And obviously we have to ensure that it is explicitly spelled out that sensitive contracts that implicate issues of national security need to be provided to only reliable sources of procurement. We will, of course, look at whether our communication systems are compromised. Obviously, we're just looking into it right now following on this report. And we will make sure that we take the necessary steps. But it's too early to say what the necessary steps to ensure the integrity of our communication systems could be. தஞ்சை ஸ்நாக்ஸ் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும். டொரண்டோ நேரம் 9:43 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த RCMP தகவல் தொடர்பு உபகரணங்கள் இந்த கூட்டாட்சி ஒப்பந்தம் சீன அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டது குறித்த தனது அதிருப்தியை வந்து குறித்திருந்தார். அதாவது மத்திய அரசாங்கத்தின் ஒப்பந்தங்கள் வந்து கனடாவை பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த தனது அரசாங்கம் வந்து இதனை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் வந்து அவர் தனது கருத்துக்களில் கூறியிருந்தார். அதே சமயம் கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிவே அவர்களும் கூட இன்றைய நாள் பார்லிமெண்ட் ஹில்லில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த போது அவரிடமும் இது குறித்து கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த RCMP தகவல் தொடர்பு உபகரணங்களை பராமரிப்பதற்கான இந்த கூட்டாட்சி ஒப்பந்தம் சீன அரசாங்கத்துடன் தொடர்புடைய நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது குறித்து அவரிடமும் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. எனவே இது குறித்து கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிவே அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Yes, it should be canceled, and Justin Trudeau is responsible. He's the head of government, and this is a government contract. Let's put this into perspective. This is a contract for anti-eavesdropping technology
to be used by our police force that was awarded to a company whose owner is charged with 21 potential espionage crimes in the United States of America. I mean, it's almost something that you'd expect to be out of a spy novel, but characters in spy novels would never be that incompetent. So the Prime Minister has to take the responsibility for his own government rather than trying to blame everyone else all the time and explain why he put in place a system that allowed this contract to go ahead. The contract has to be banned and reversed, and it is astonishing to me that Justin Trudeau's contracting system would have allowed a company whose parent owner in the United States is charged with 21 different espionage offenses to install technology on our police force's system in order to block espionage. டொரண்டோ நேரம் 9:46 நீங்கள் குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிவேர் அவர்கள் இந்த ஆர்சிஎம்பியினுடைய இந்த சீனாவுடனான இந்த ஒப்பந்தம் குறித்து கூறினார். அதாவது முழுக்க பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களே பொறுப்பாவார் என்றும் கூறினார். அதாவது அவரது அரசாங்கத்தின் கீழ் தான் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. எனவே முழுக்க அவர்தான் இதற்கான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும், இந்த பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தனது கருத்தை தெரிவித்திருந்தார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் வானிலை எப்படி இருக்க போகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.2 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0.1 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.11 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழை மற்றும் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.9 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0.1 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.8 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோர்ட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் 416-568-4301. டொரண்டோ நேரம் 9:48 நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். வானிலை அறிக்கையை பார்த்தோம். அடுத்ததாக கியூபெக்கின் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டூபே மற்றும் சைபர் பாதுகாப்பு டிஜிட்டல் அமைச்சர் எரிக் கெய்ர் ஆகியவர்கள் இந்த பல சட்ட விதிகளை மாற்றியமைக்கும் மற்றும் இந்த சுகாதாரம் மற்றும் சமூக சேவைகள் பற்றிய தங்கள் அரசாங்கத்தின் மசோதா, அவருடைய அந்த மசோதா 3 தாக்கல் செய்த பிறகு கியூபெக்கில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். அவர்களிடம் தற்சமயம் இருக்கின்ற இந்த சுகாதார பணியாளர் பற்றாக்குறை, அதே நேரம் தற்சமயம் அதிகரித்து வருகின்ற இந்த கோவிட்-19 எண்ணிக்கை குறித்து அவர்களிடம் கேட்கப்படுகின்றது. எனவே இது குறித்து கியூபெக்கின் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டூபே அவர்கள் கூறிய விடயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். Today, if I had to summarize it, there's 2 issues. There is a legal issue and there is a technological issue. Okay, what this PL 3 is looking at is the legal aspect of it, and we need to change so many laws that have been put in place since the 1980s that are old and are based on paper files as opposed to digital files. Okay, so what we're dealing with, and I appreciate the help I'm getting for Minister Kerr, is to clear the legal aspect of mobility of the information, how we protect the information, how it is secure. So, and honestly, once we're finished with the projet de loi, the legal aspect would have been clear, and we are
we have been modernized. Okay. In parallel, we look at the technology. Mr. Kerr will look at the legal aspect, and we'll look with our staff with the technology part, which, with the experience that we have, that many countries and many states in the U.S. have been able to handle those projects very well, very well. It's not that complicated. And the agile approach, which has been developed in many countries by many firms, suggests strongly to do one or two places and then look at how you need to adjust those complex software and make it work at a very specific place. We have selected those two places, and in 2 years from now, it's going to work because it has been successful everywhere. Okay, that way. டொரண்டோ நேரம் 9:51 நேர்கள் குடிவினை கடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கியூபிக்கின் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் டூபே அவர்கள் தற்சமயம் இருக்கின்ற இந்த சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ், அதில் இருக்கும் பிரச்சனைகள் மற்றும் அதிலிருந்து மீள்வதற்கான அதில் இன்னும் பாதுகாப்பாக மேம்படுவதற்காக ஏற்படுகின்ற நடவடிக்கைகள் பற்றியும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அந்த சந்திப்பின் போது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கெனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய மத்திய வங்கி தனது முக்கிய வட்டி விகிதத்தை 4.2% அதிகரித்துள்ளது. மத்திய வங்கி இன்று வட்டி விகிதத்தை 50 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து 4.25% அதிகரித்துள்ளது. இது கடந்த 9 மாதங்களில் கனேடிய மத்திய வங்கியால் 7வது தடவையாக ஏற்படுத்தப்பட்ட அதிகரிப்பை குறிக்கின்றது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் 0.25% இருந்த வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களுக்கான வட்டி வீதம் இறுதியாக 3.75% அதிகரிக்கப்பட்டிருந்தது. இன்று மத்திய வங்கி அதன் வட்டி விகிதத்தை 0.5% அதிகரித்து 4.25% அறிவித்துள்ளது. இறுதியாக மத்திய வங்கியின் வட்டி வீதம் 2008ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் 4.25% இருந்தது குறிப்பிடத்தக்கது. பணவீக்கத்தை குறைப்பதற்கு வட்டி வீதங்களை மத்திய வங்கி அதிகரித்து வருகிறது. பணவீக்க வீதம் மத்திய வங்கியின் 2% இலக்கை விட அக்டோபர் மாதத்தில் 6.9% உயர்ந்தது. விரைவான ஆனால் வீணான கோவிட் நிதி உதவி தடுப்பூசி திட்டங்கள் குறித்து கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் சில விவரங்களை லிபரல் அரசாங்கம் விமர்சித்துள்ளது. கனேடிய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட கோவிட் நிதி உதவியில் $4.6 பில்லியன் தகுதியற்ற பெறுநர்களுக்கு சென்றுள்ளது என்று நேற்று வெளியான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இன்றைய நாடாளுமன்ற கேள்வி நேரத்தின் போது இந்த அறிக்கையில் வெளியான விவரங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. ஆனாலும் இந்த அறிக்கையின் சில விவரங்களுடன் உடன்படவில்லை என்று கனேடிய வருமான திணைக்களத்துக்கு பொறுப்பான தேசிய வருவாய்த்துறை அமைச்சர் டயான் லெபோத்ரிலியர் கூறியிருக்கின்றார். இது கணக்காய்வாளர் நாயகத்தின் தவறு அல்ல என கூறிய அமைச்சர், இந்த அறிக்கையை தயாரிக்க எதிர்க்கட்சிகள் அவருக்கு அழுத்தம் கொடுத்ததை நாம் அனைவரும் அறிவோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்துக்கு தேசிய வருவாய்த்துறை அமைச்சர் மன்னிப்பு கோர வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அமைச்சரின் கருத்தை ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் எனவும் எதிர்க்கட்சி கூறியிருக்கின்றது. சீனாவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் நிறுவனத்துக்கு RCMP ஒப்பந்தம் ஒன்று வழங்கப்பட்டது அதிருப்தி அளிப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார்.
இந்த ஒப்பந்தத்தை கனேடிய அரசாங்கம் மறுபரிசீலனை செய்வதாக பிரதமர் இன்று கூறினார். மத்திய கொள்முதல் துறை கடந்த ஆண்டு ஒன்டாரியோவை தளமாக கொண்ட சின்க்ளையர் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்துக்கு ரேடியோ அலைவரிசை வடிகட்டுதல் அமைப்பை உருவாக்கி பராமரிக்க $550,000 பெறுமதியான ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளது. சின்க்ளையர் டெக்னாலஜிஸின் தாய் நிறுவனமான நோர்சாட் இன்டர்நேஷனல் 2017 முதல் சீன தொலைத்தொடர்பு நிறுவனமான ஹைட்ராவுக்கு சொந்தமானதாகும். இந்த முதலீட்டு நிதி மூலம் ஹைட்ராவின் 10% சீன அரசாங்கம் கொண்டிருக்கிறது. கனேடிய நிறுவனங்களில் வெளிநாட்டு தலையீடுகள் குறித்து சில அரசாங்க பாதுகாப்பு நிறுவனங்கள் எச்சரித்துள்ள நிலையில் சிவில் சேவையின் ஒரு பகுதி RCMPக்கான ஒப்பந்தத்தை இதுபோன்ற வெளிநாட்டு தலையீடு கொண்ட நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது குறித்து பிரதமர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். மத்திய அரசின் ஒப்பந்தங்கள் கனடாவை பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த தனது அரசாங்கம் செயல்முறையை மறுபரிசீலனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக ட்ரூடோ கூறியிருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் குறித்தும் அது வழங்கப்பட்ட செயல்முறை குறித்தும் உன்னிப்பாக கவனிக்குமாறு தனது அமைச்சு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிச்சினோ கூறியிருக்கின்றார். ஃப்ரீடம் கொன்வே அமைப்பாளர்களின் முடக்கப்பட்ட நிதியை பெறுவதற்கான முயற்சியை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஒன்டாரியோ நீதிமன்றம் இந்த நிராகரிப்பு முடிவை எடுத்திருக்கிறது. ஒட்டோவா குடியிருப்பாளர்கள் வணிகங்கள் சார்பாக தொடரப்பட்ட வழக்கை எதிர்கொள்வதற்காக வழக்கறிஞர்களுக்கு பணம் வழங்குவதற்கு கோரப்பட்ட நிதியை வழங்குவதற்கு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. முடக்கப்பட்ட நிதியில் $200,000 வழங்குவதற்கான முயற்சியை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் ஹெலோவ்னா நகரின் முன்னாள் முதல்வர் மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. ஹொலின் பாஸ்டான் நகர முதல்வராக இருந்தபோது நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றச்சாட்டு இன்று அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் கடந்த மே மாதம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. பாஸ்டான் தனது முதலாவது நீதிமன்ற விசாரணையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி எதிர்கொள்ள உள்ளார். இவர் மீதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை மீண்டும் குறைகின்றது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை வெள்ளிக்கிழமை ஒரு வருடத்தில் இல்லாத அளவுக்கு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஒரு லிட்டர் எரிபொருளின் விலை 140.9% குறைந்தது. எரிபொருள் விலை நாளை மேலும் 2% குறைந்து 138% விற்பனையாக உள்ளது. நாளை மறுதினம் மேலும் 3% குறைந்து எரிபொருளின் விலை லிட்டருக்கு 135% விற்பனையாகும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:58 கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் கொலம்பியா குரூப். எனவே எமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPTவினூடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.